விஜய் சீரியஸாக ஆக்ஷன் எடுக்க போறாரா இல்ல பிஜேபி டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தே ஹவ் வெரி லிட்டில் பவர்ஸ், இது ஸ்டேட் சப்ஜெக்ட் லா அண்ட் ஆர்டர். பட் ஏன்னா போன ஆட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் அதிமுக ஆட்சி என்றால் ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், நான் தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புவேன், அந்த பணத்தை மீட்பேன், 1000 ரெய்டுகள் டிவிஎஸ்சி பண்ணிட்டு ஒருத்தர் மேல கூட தண்டனை வாங்கி தரவில்லை. தாய்மாமன் தங்கம்ங்கிறது 1 கிராம் காசுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் எடுத்துக்கிறான். இன்னொன்னு, விஜய் தளபதி உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரீலுக்கு 75,000, நீங்க யூடியூபுக்கு உங்களுக்கு மாசம் 75,000 இன்னும் வரலன்னு சொன்னேன். அவங்க ஒரு ரீல் எடுக்கிறதுக்கு 75,000 கொடுத்து எடுப்பதாக செய்திகள் வருகின்றன. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து 7 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 மாதமாக நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையும் போய் ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு நம்முடன் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஒரே நிமிஷம், நம்ம சேனலை பார்த்துட்டு பல பேர் கமெண்ட் போடுறீங்க, பட் பெரும்பாலானோர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. ஏன்னா அந்த இதுல போய் பார்த்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்க 30% தான், மீதி 70% மேல இதுல வர்றீங்க. சோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வேற எந்த டொனேஷனோ எதுவுமோ சிவகுமார் சார் கேட்கல. இப்ப விஜய் 2 இடத்துல எலெக்ஷன்ல நின்று பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் ஜெயிச்சார். திருச்சி கிழக்கு அவர் ரிசைன் பண்ணிட்டார். பெரம்பூர்ல இருக்கார். ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம். ஸோ இந்த 2 இடத்துலையும் அவங்க தேர்தல் செல்லாது அப்படின்னு போட்ட வழக்குல அவங்கள பல தடவை சம்மன் கொடுத்தும் அவங்க போகாததுனால அவங்க 2 பேருக்கும் 50,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்களே. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது என்ன நடக்கும் அடுத்த கட்டம்? இல்ல, சாதாரணமா தேர்தல் நடந்தால் யாரெல்லாம் 500,000 ஓட்டுக்குள்ள குறையறாங்களோ அவங்க நான் ஜெயிச்சது செல்லாதுன்னு வழக்கு போடுவார்கள். 10க்கு 9 ஈவன் 100க்கு 98 99 ரிசல்ட் மாறாது. இன்னும் சொல்ல போனா தீர்ப்பே வராது. அந்த 5 வருஷத்துக்குள்ளேயோ ஈவன் 10 வருஷத்துக்குள்ளேயோ வராது. ப. சிதம்பரத்துக்கு ரீகவுண்டிங் மினிஸ்டர்னு தான் பேரே வச்சார் திரு மோடி. அதுக்கப்புறம் பார்த்தா 2011 ஸ்டாலின் கொளத்தூரில் வெற்றி பெற்றது செல்லாது என்ற வழக்கு முழு விசாரணையும் முடிஞ்சு கிட்டத்தட்ட அதுல ஒரு தீர்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு 25% ஸ்டாலின் மால் பிராக்டிஸ் பண்ணார், அதனால் அவர் வெற்றி செல்லாது, இன்னும் 6 வருஷத்துக்கு நிக்க கூடாதுங்கிற மாதிரி வரும் என்ற சூழ்நிலையில் திடீர்னு உங்களுக்கு ஏப்ரல் இந்த ரிசல்ட் வந்த ஒரு நேரத்தை ஒட்டி அடுத்த மாசம் ரிட்டையரா போற ஜட்ஜி ஒருத்தரும் இன்னொருத்தரும் சேர்ந்து எங்க பெஞ்சை விட்டுருங்க, நீங்க புதுசா விசாரணை பண்ணீங்க. அவங்க பண்ணியிருந்தது விசாரணையை முடித்து ஜட்மெண்ட் ரிசர்வ்டு போர்ஷன். அப்படி ஒரு கேஸ நான் என் வாழ்க்கையில் கடந்த 30 வருஷமா நான் கோர்ட்டை முழுமையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கேஸ் கூட ஜட்மெண்ட் ரிசர்வ்டுங்கிற ஸ்டேஜ்ல இன்னொரு பெஞ்சுக்கு போனதில்லை. ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த அவருக்கும் கிளைண்ட்டுக்கும் ஏதாவது இது இருந்தால் விலகுவாங்க, வேற பெஞ்ச் வரும். பட் இதுல முழு விசாரணை முடிஞ்ச பிறகு சென்டிங் இட் பேக் டு சீஃப் ஜஸ்டிஸ் ஃபார் இன்னொரு என்கொயரின்னு சொன்னால் ஹியரிங் தான் something is fishy. It is now in the hands of Home Minister and Chief Justice of India. அது அப்ப 2011 we are in 26, 15 வருஷம் முடிஞ்சு போன கேஸ். 2016 46 ஓட்லயோ 49 ஓட்லயோ திரு அப்பாவு தோற்றார் என்ற வழக்கில் அப்பாவு தான் ஜெயிச்சார்னு 26 பிப்ரவரியில தீர்ப்பு வந்தது. அது திருப்பியும் உச்ச நீதிமன்றம் ஸ்டே போட்டோம். ஆனால் இதெல்லாம் வெற்றிக்கு பிறகான விஷயங்கள். இப்ப விஜய் விஷயத்திலையும் இவர் விஷயத்திலையும் அவங்க போட்ட அபிடவிட், திரு விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தில் சொத்து டிக்ளரேஷன், இது கேஸ், அவர் பேர்ல இருக்கிற நம்பர் ஆஃப் கேசஸ், இதையெல்லாம் கொடுக்கறதுல தப்பு இருக்குங்கிறாங்க. ஏதோ ஒரு கேஸ்ல அவருக்கு அது ஆர்டினரி கேஸா இருந்தாலும் ஒரு கேஸ நீங்க கொடுக்கலன்னா இட் இஸ் அ ஃப்ராட் ஆன் இட்ஸ் யூ ஆர் ஹைடிங் அ பர்டிகுலர் ட்ரூத் அப்படின்னு ஆறுது. ஏன்னால் சமீபத்தில் மத்திய பிரதேஷ்ல ராஜ்யசபா எலெக்ஷன்ல காங்கிரஸை சேர்ந்த மீனாட்சி நடராஜன் அங்க 3 சீட்ல இருக்கிற எம்எல்ஏ கவுண்ட்ல
பிஜேபி ஷுட் கெட் 2 அண்ட் காங்கிரஸ் ஷுட் கெட் 1. ஆனால் இவங்க 2025ல தெலுங்கானால போட்ட ஒரு வழக்கை மறைத்தார் என்பதால் he is not qualified. பிஜேபி got 3. அதை எதிர்த்து இந்தியாவின் டாப் மோஸ்ட் லாயர்ஸ் அபிஷேக் மனு சிங்வியும் மற்றவங்களும் போய் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கல. ஸோ அபிடவிட்ல தப்பு இருந்தால் இட் இஸ் நாட் அ ஸ்மால் மிஸ்டேக். ஸோ இவர் இங்க சேர்க்காத ஒரு விஷயத்த அங்க இதுல திருச்சியில அப்புறமா சேர்த்தார். ஸோ 3 முறை அபிடவிட் போட்டும் அதுக்கு அடுத்தது சொத்துக்கள்ல பல தவறுகளை ஃபில்அப் பண்ணதுல இருக்கு அப்படிங்கிறாங்க. மக்களுக்கு புரியறதுக்கு எளிதா சொன்னால், திரு விஜயுடைய மனைவி பெயரில் போரூர்ல குன்றத்தூர் ரோட்ல செகண்ட் ப்ராப்பர்ட்டி சிக்னல்ல சங்கீதா கல்யாண மண்டபம், அது அவர் வாங்கினப்ப 3 டாக்குமெண்ட்ல வாங்கியிருக்கார். 3 டாக்குமெண்ட் சேர்த்து மொத்த ஏரியாவை ஒரு டாக்குமெண்ட் நம்பரை போட்டுட்டு வேல்யூவும் அப்படி போட்டிருக்காரு. டெக்னிக்கலி பெரிய தப்பு இல்லைன்னாலும் நீங்க அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை எடுத்தா அது கம்மி எக்ஸ்டென்ட் கம்மி வேல்யூ. ஆனால் இவர் அதுல இருந்து தப்பா இருக்குன்னு இருக்கு. சோ இதுக்கு மன்னிக்க இதுக்கு எடுத்தா மன்னிப்பாங்களான்னு தெரியாது. அடுத்தது இன்னொரு கல்யாண மண்டபம் வடபழனி பஸ் ஸ்டாண்டை ஒட்டி குமரன் காலனி மெயின் ரோட்ல இருக்கிறதுல 3 டாக்குமெண்ட்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு டாக்குமெண்ட்டை தான் காட்டியிருக்கார். மீதி 2 ஜாயிண்டாக அம்மா அப்பா பேரோட இருக்கு, அதை விட்டுருக்காரு. இது 2மாவது பரவாயில்லன்னு சொன்னால், அண்ணா நகர் திருமங்கலம் ரோட்ல செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, அதை பிப்ரவரி 26 வித்துட்டார். மார்ச்ல தான் இவர் அபிடவிட் போட்டிருக்கார். ஆனால் அந்த சொத்து தன்கிட்ட இன்னும் இருக்கிறதாக போட்டிருக்கார். 34 கோடிக்கு பிப்ரவரியில வித்துட்டார். இட் வாஸ் சோல்ட் டு எ சுனாமி சத்யம் டிவி ஐசக் லிவிங்ஸ்டனுக்கு வித்திருக்கார். அவங்க அங்க நடத்துற ஒரு குளோபல் ஸ்கூல் நடத்த போறாங்க. ஸோ விஜயும் ஒரு விஜய் வித்யாஸ்ரம் பள்ளி நடத்துறார். விஜயுடைய அத்தை வழி மாமா அவர் ஜேவியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் இந்த லைன்ல இருக்கிறவங்க தான். ஸோ அதனால அங்க ஸ்கூல் ஆலிவ் ஸ்கூலோ ஏதோ ஒன்று குளோபல் ஸ்கூலுங்கிறதுக்கு ஐசக் லிவிங்ஸ்டனுக்கு வித்திருக்காரு. இது பிப்ரவரியில வித்த சொத்து 34 கோடிக்கு வித்த சொத்தை 26 கோடி ஒர்த்துன்னு சொல்லி மார்ச்ல காட்டியிருக்காரு. விச் மீன்ஸ் தட் அவர்கிட்ட இல்லாத சொத்தை காட்டியிருக்காரு. இட்ஸ் டெக்னிக்கலி ராங். இது தவிர கேசஸ் சிலதை விட்டுருக்காரு. இப்படி எல்லாம் பல இது இருக்கு. சோ இதற்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. இவர் நான் விளக்கம் கொடுக்கறேன்னு போன வாரம் டைம் வாங்கிட்டு திருப்பி நேத்தை கொடுக்கல. இன்னைக்குள்ள 26க்குள்ள கொடுக்கலன்னால் 2 பேருக்கும் ஒரே ஜட்மெண்ட் 50,000 ரூபாய் ஃபைன் போடுவான். இன்னைக்குள்ள கொடுக்கணும். அதாவது வாய்தா டைம் வாங்கிட்டு கொடுக்கல அப்படிங்கிறது. எனக்கு வந்த தகவல், தேவை என்றால் 3 அம்சம் கேக்கை வெட்டிய மேடம்க்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட கொடுத்துட்டு டெல்லியை நோக்கி, ஏன்னா இவர் இதுல டிஸ்குவாலிபிகேஷன் வந்தால் 6 வருஷத்துக்கு உங்களுக்கு நிக்க முடியாதுன்னு போலாம். உங்களுக்கு எளிதா புரியணும்னு சொன்னால், திருமதி சோனியா காந்தி 2004 வெற்றி பெற்ற பிறகு யூபிஏ சேர்பர்சன் போஸ்ட வாங்கிக்கிட்டாங்க. அது கேபினட் மினிஸ்டர் ரேங்க். பட் அவங்களுக்கு ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஸ்குவாலிபிகேஷன் கேஸ் வந்தப்ப ரிசைன் பண்ணிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணி அதன் பிறகு திருப்பி ரீஎலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அட் தி ஹைட் ஆஃப் சூப்பர் பிரைம் மினிஸ்டரா இருந்தப்பயே இது நடந்திருக்குன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்கிறது சாதாரண விஷயம். ஸோ டெக்னிக்கல் ராங் இருக்கு. அதே மாதிரி இவரை பார்த்தா ஆதவர்ஜுனா பல சொத்துக்களை காட்டவில்லை அப்படிங்கறதுலாம் ப்ரூஃப் இருக்கு. ஏன்னா ஒய்ஃப் டிபெண்டன்ஸ் எல்லா சொத்தையும் காட்டணும். அவர் 600 கோடிக்கு என்னமோ காட்டி இருந்தாலும் அதுலயும் மிஸ்டேக் இருக்குங்கிறாங்க. ஸோ இதனால இவங்க 2 பேரும் இன்னைக்கு என்ன பதில் கொடுக்கறாங்க, தீர்ப்பு கண்டிப்பா டைம் இழுக்க முடியும், பட் ரொம்ப நாள் இழுக்க முடியாது. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன், நார்மலா எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஆத்தரைசிங் ஆபீசருக்கு பவர் கிடையாது. அந்த காலம் ஃபில் பண்ணிருக்குன்னா டிக் அடிச்சுப்பாரு, அவ்வளவுதான். ஆனால் ராஜ்யசபா எலெக்ஷன்ல அந்த 1 ஹவர்ல அது முடிய போறதுங்கிறப்ப 2 சைடும் காத்துட்டு இருப்பாங்க, என்ன தப்பு பண்ண கண்டுபிடிக்கிறேன்னு. இவர் 2 லட்சம் பேர் ஓட்டு போட்டு என்னைக்கு ரிசல்ட் வருது, ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்னு வரும். விஜயுடைய இன்னொரு திருச்சி கிழக்குல அந்த கேண்டிடேட் இனிகோ எரிதராஜ் என்ன பண்ணியிருக்கார், இவர் குழந்தைகளை பயன்படுத்தி பண்ணி இருக்கிறார். இதனால் இது செல்லாதுன்னு அதுவும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னொரு கொடுமை. முந்தா நேத்திக்கு ஹைகோர்ட்ல 5 எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இடைத்தேர்தல் வைக்க முடியாது. 4 அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணது. அதாவது மே 10ஆம் தேதி நம்பிக்கை தீர்மானம், 13ஆம் தேதி நம்பிக்கை தீர்மானம் வந்த பொழுது அதிமுக கொறடா உத்தரவை மீறி 25 பேர் ஓட்டு போட்டதுல 21 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுக்க இபிஎஸ் மன்னிச்சிட்டார். ஆனால் 4 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுக்காம அதுக்கு முன்னாடியே போய் தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டு. சோ the minute they voted they are disqualified. இப்ப அந்த 21 பேர் மன்னிப்பை ஏத்துக்கிட்டு ஹைகோர்ட்டும் ஒத்துண்டுடுது. பட் இந்த 4 பேரும் தகுதி நீக்கம் வாய்ப்பு மிக அதிகம். ஆனால் இந்த நாளோட
திருச்சி கிழக்கையும் இன்னும் ஹைகோர்ட் பெண்டிங் வச்சிருக்கு. சோ திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் அவரே ராஜினாமா பண்ணிட்டார். அந்த இதுனே இல்லாம அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணணும், என்ன எலெக்டட்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷன் இஸ் பெண்டிங் நவ். என்னை பொறுத்த வரைக்கும் இது சுப்ரீம் கோர்ட்ல போனா நிக்குமா, இதெல்லாம் இட்ஸ் டிஸ்பியூட்டபிள் சப்ஜெக்ட், மோஸ்ட்லி நிக்காது. ஆனாலும் இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் லீகல் பொசிஷன் இந்த 5ல நடத்த முடியாது. சோ விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இடைத்தேர்தல் கொண்டு விட, அதே நேரத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸும் குறைஞ்சு போச்சு. சரி, இன்னைக்கு 234ல 118 பாதின்னு சொன்னால் 227ல 114 இருந்தா போறோம். இவர்கிட்ட 107 பிளஸ் காங்கிரஸ் 5 பிளஸ் மத்தவங்க 6 இருக்கு. சோ அது பிரச்சனை இல்லை. பட் இந்த ரெண்டு விஜயுடைய சீட்ல, மற்ற சீட்லாம் பணத்தை எல்லாம் கூட ப்ராப்பர்ட்டி சொல்லலாம், தெளிவா ஒரு ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணியிருக்கிறார், ஒரு கேஸை மிஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு தெரியாது. சோ ஹைகோர்ட்டும் நேற்றுக்கு சீரியஸாவே இன்னைக்குள்ள 26th of this monthக்குள்ள பதில் கொடுக்கலன்னா நான் 50,000 ரூபாய் ஃபைன் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஃபர்தரா அவங்க ஏதாவது அப்பீல் போய் குவாஷ் பண்ணணும்னு போகலாம். பட் மேக்சிமம் என்னை பொறுத்த வரைக்கும் 1 monthக்குள்ள வரும். அதே போல அந்த 5 பேர் வழக்கும் அப்பீலுக்கு போனா கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து 1 வாரம் 10 நாள் கழிச்சு தான் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணும், குறைஞ்சபட்சம் 30 நாள். சோ செப்டம்பர் அக்டோபருக்கு முன்னாடி தேர்தல் வர முடியாது. சோ இதுதான் இன்றைய நிலைமை. சோ இவர் எப்படி தேர்தல்ல விஜய் ஜெயிச்சது செல்லாது என்ன டிக்ளேர் பண்ணுன்னு சொன்னாரோ அதே மாதிரி இன்னொரு வழக்கும் போட்டப்பட்டிருக்கு. ஆமா, சரியா? அதான் கொளத்தூர்ல ஸ்டாலின் தானே சொல்ல வரேன். ஆமா, கரெக்ட். கொளத்தூர்ல கொளத்தூர் எம்எல்ஏ அல்லது விஜய் பாஷையில் கொத்து பரோட்டா போடப்பட்டவர். அவர் என்ன பண்ணியிருக்கார், அதாவது ஒரு எலெக்ஷன் முடிஞ்சுடுத்துன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம், ஒரு சில மிஷின் இதுல ரீகவுண்டிங் தேவை அல்லது ரீ எலெக்ஷன் வேணும், இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் வித்தின் ரீ எலெக்ஷன் வேணும்னா அன்னைக்குள்ள மறுநாள் இத்தனை மணிக்குள்ள சொல்லணும். ஆனால் வித்தின் 6 weeks நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த இவிஎம் பத்திரமா வச்சு அதை உங்க முன்னாடி எண்ணுவான், ப்ரொவைடட் யூ பே வாட் எவர் இஸ் சார்ஜஸ். இவர் அது மாதிரி கொடுத்து 7 பூத்துல பண்ணதுல ஒரு 4-5 மிஷினுடைய சீல் சரியா வைக்கல. அதாவது எண்ணி முடிச்சுட்டு திருப்பி கவுண்டிங் மிஷின் கவுண்டிங் பண்ண அன்னைக்கு சும்மா கட்டிட்டு சீல் வைக்காம விட்டுருக்காங்க. இதை பெரிதுபடுத்தி அவங்களுடைய வக்கீல்கள் பெரிய ஒரு இது கொடுத்து 4 நாள் கவுண்டிங் நடந்ததுல 3வது நாள் நாங்க வாக் அவுட் பண்றோம் அப்படின்னாங்க. ஆனால் அன்னைக்கு அதிமுக, தமாக, தாவேக இது மற்றும் நாம் தமிழர் மற்றும் சுயேட்சிகள் நின்னதுனால இட்ஸ் அ வேலிட் கவுண்டிங். சோ அதனால திருப்பி கடைசி நாள் வந்து கலந்து போய் உட்காந்துட்டாங்க. என்னதுல அவர் தோத்தது வாங்கின அந்த 7 மிஷின்ல வாங்கினதை விட இன்னும் 36 ஓட்டு இன்னும் குறைஞ்சுதான் போயிருக்கு அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. ஆனால் இதை எடுத்துட்டு இப்ப அவர் பெட்டிஷனா போயிருக்காங்க. ஒன்னு புரிஞ்சுக்கணும், வெதர் இட் இஸ் பூத் கவுண்டிங் மிஷின் ஆர் ஈவன் இதுன்னு வச்சுக்கோங்க, பூத் ஸ்லிப்னே வச்சுக்கோங்க, எலெக்ஷன்ங்கிறத போல ஒரு எழுத்து மூலமாக எவ்ரிதிங் இஸ் டாக்குமெண்டட் டு த லாஸ்ட் செகண்ட். அதாவது நீங்க பூத்துக்குள்ள போறப்பவே பாத்தீங்கன்னா வாசல்ல பூத் ஏஜென்ட்ஸ்னு உட்காந்து பூத் பிரைவேட் ப்ரீச்சிங் ஏஜென்ட்ஸ்னு உங்களுக்கு உங்க பூத் ஸ்லிப் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் உள்ளுக்குள்ள போனால் ஒரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் என்ன வேலைன்னா காத்தால முதல்ல போயிட்டு நம்ம போறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி அந்த மிஷினை அவங்க ஆன் பண்ணி 0ல இருக்குன்னு ஒரு கையெழுத்து. அதுக்கப்புறம் சில பேர் நீங்க டம்மி ஓட்டு போட்டு செக் பண்ணுமா, என்ன பண்ணுவாங்க, எல்லா ஓட்டும் தாமரைக்கு போச்சுன்னு ஒரு ஒரு 3ஆம் தர விவிலிய பொய்ய சொல்லுவாங்க. சோ அதனால எல்லாரையும் போட வச்சு பார்ப்பாங்க. மோஸ்ட்லி சுயேட்சைக்கு போடுவாங்க, ஏன்னா யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. போட்டு 5 ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் 5 டம்மி ஓட் காஸ்ட், அதுக்கும் அத்தனை பேரும் கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் ஒரு பேச்சுக்கு தேவப்பிரியா உள்ள போற இந்த பூத்தின் உறுப்பினர் நம்பர் 79 தேவப்பிரியா வந்தார் அப்படின்னா அத்தனை பேரும் டிக் அடிச்சுப்பான். ஒரு 2-3 ஏஜென்ட் என்ன பண்ணுவான், கண்ணால நோக்கி வந்திருக்கிற போட்டோ தேவப்பிரியாவோட மேட்ச் ஆறுதா அப்படின்னு பார்ப்பான். இவங்க எல்லாம் ஓகே சொன்ன உடனே என் கையில மை வச்ச உடனே அந்த இது பூத் இன்சார்ஜ் வந்து ஒரு இது பண்ணா ஒரு ஓட்டு போடலாம், நான் போய் டிக் அடிச்சுட்டு வரலாம். சோ இப்படி சாயந்தரம் இந்த பூத்துல 1150 பேர் இருந்தா அதுல இப்போ ஓட்டு விழுந்தது 870 அப்படின்னு எல்லாரும் கையெழுத்து போடுவாங்க. அவங்க முன்னாடி சீல் போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. இப்ப பூத் கவுண்டிங் அன்னைக்கு அந்த பர்டிகுலர் பூத் நம்பரை சொல்லி பிரிக்கிறப்ப சீல் இருக்கு 870 ஃபர்ஸ்ட் இப்ப பிளக் பண்ணா மொத்தம் ஓட் போல்டு, அது அத்தனை பேரும் ஓகே சொல்லி கையெழுத்து அந்த எல்லா கட்சி எம்எல்ஏ. அதன் பிறகுதான் பார்ட்டி வைஸா பிரியும். சோ இத்தனை பண்ணி இருக்கிறப்ப
எல்லாமே எழுத்துப்பூர்வமா வச்சிருக்காங்க. நீங்க இன்னைக்கு பொய்ன்னு சொன்னா உங்க கட்சி அத்தனை கட்சி ரெப்ரசன்டேட்டிவும் சோ இது எதுவுமே நிக்காது. ஆனால் ஜெயிச்சா மக்கள் ஓட்டு, தோத்தா இவிஎம். இப்படி ஒரு கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க ஒரு பொய்யை ஒரு சில ஏஜென்ட்டுகளை வச்சுண்டு ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் வருவாரு, அப்துல் கலாமுடைய அசிஸ்டன்ட் ஐ திங்க் யூ ஆர் மியூட்டட் பாருங்க. இவங்களை வச்சுட்டு வர்றாங்க. இல்ல மியூட்டட்ல ஒரு கேள்வி கேட்க வந்தேன். சொல்லுங்க. இப்ப வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டாலின் இந்த மாதிரி கண்டெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து அங்கேயும் ஒரு இடைத்தேர்தல் நடக்க விடாம, அதான் ஒரு பர்ட்டிகுலரா வந்து இந்த வழக்குகள்லாம் போயிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து இடைத்தேர்தல்ங்கிறது ஒண்ணு அனௌன்ஸ் ஆகாம தாவேகாக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஎம்கேயோட டாக்டிக்கா இதை சொல்றாங்க. இல்ல, ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க சொல்றது அவங்க பிளான் இருக்கலாம். அதை விட இவங்க இன்னும் இவங்களை இதுவா வச்சிருந்தா வழக்குகளை மெதுவா போடுவாங்களா? ஏன்னா விஜய் அவர்கள் என்ன சட்டசபையில என்ன சொன்னார், என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்கு அப்படின்னு உடனே பேசினாங்க. ஆமா. அந்த 3 ஆதாரம் என்னவா இருக்கும்ங்கறதையும் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன் அடுத்தது. இல்ல, அந்த 3 விட்டு அந்த 3க்கே போக வேண்டாம் சார். ஏற்கனவே டிவிஎஸ்சி உங்களுக்கு இவர் பேர்ல 3 கொடுத்திருக்கு. நம்ம KN நேரு பேர்ல ஒரு வழக்கு மட்டும், அதுவும் அதிமுகவின் இன்பதுரை கண்டெம்ட் போட்டதுனால எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுல அவர் ஸ்டே வாங்கியிருக்காரு. ஐ மீன் ஃபைனல் ஜட்மெண்ட் இஸ் ரிசர்வ்ட் நவ். சோ அது விசாரிக்கலாமா கூடாதாங்கிறதுல ஃபைனல் ஜட்மெண்ட் இஸ் ரிசர்வ்ட் நவ். சோ அந்த ஒரு பட் அதை தவிர மொத்தம் 3 கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம், 2.25 லட்சம் பேர் பரீட்சை எழுதி 2500 போஸ்டிங்க்கு ஐ மீன் 25 இருந்து 35 லட்சம் ரூபாய் கொடுத்து 2534 பேரை போட்டிருக்காங்க. அதுல 150 பேர் அந்த பணம் கொடுத்ததற்கு ஆதாரமும் அந்த பணம் வெளிநாட்டுக்கு போன ஆதாரமும் ஸ்கிரீன்ஷாட்டாக எடுத்து ஐ மீன் திரு KN நேருடைய தம்பியுடைய PA உடைய போன்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்ட்டி ஃபண்ட், அதுக்கு அடுத்ததாக டிரான்ஸ்ஃபர்ஸுக்கு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி. இந்த 2க்கு இன்னும் வழக்கு போடலையே, ஒண்ணுதான் போட்டிருக்காங்க. அடுத்தது மணல் கடத்தல். மணல் கடத்தலை பொறுத்த வரைக்கும் அந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ல இடி பண்ண ரெய்ட்ல இவங்க அபிஷியலாக மண் எடுத்ததாக தமிழ்நாடு கஜானாக்கு போட்ட பில் 38 கோடி. ஆனால் நீங்க ட்ரோன் மூலமாக எவ்வளவு ஆழத்துக்கு எடுத்திருக்காங்கன்னு அளந்தது. அதுக்கு அடுத்தது இப்ப 2 வீலரோ காரோ நீங்க வச்சிருந்தேன்னா, நீங்க போன மாசம் இல்ல செகண்ட் ஹேண்ட் வாங்கினே வச்சுக்கோங்க, 15,000 கிலோமீட்டர்ல 15,050 நீங்க வாங்குறீங்க. ஒரு மாசம் கழிச்சு நீங்க 3000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணா 18,050 காட்டும். அடுத்த மாசம் 2,500 அதை சேர்த்துக்கும். அது மாதிரி அந்த ஜேசிபி ஹிட்டாச்சி மெஷின்ல ஒரு முறையும் எடுத்த குவான்டிட்டியும் ஆட் ஆயிக்குமா, அதுபடியும் 4,780 கோடின்னு அதையும் எடுத்துட்டாங்க. சோ இதை IIT கரக்பூருடைய சர்டிபிகேஷனோட கொடுத்தும் திமுக 8 மாசம் போடல, இவங்க வந்து 3 மாசம் போடல. சோ இது எல்லாமே எப்படி அதிமுக எங்க பங்காளிகள்னு சொன்னாங்களோ, இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல மக்களுக்கு நடுவுல பேசுறதுக்கு மாத்திரம் பண்றாங்களாங்கிற பயம் வருது. ஆனால் ஸ்டாலின் வழக்கு போட்டதை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், EVM இஸ் அப்சல்யூட் சேஃப். EVMல சார்ஜிங் கூட ஒயர் கிடையாது. அது AA பேட்டரியோட இருக்கு, ஒரே ஒரு கனெக்ஷன். அது நம்ம நார்மல் USBO C டைப்போ இல்லாமல் வேற டைப்ல அந்த மிஷின் இதோட மாத்திரம் கனெக்ட் ஆகும், பிரிண்டருக்கும் மெயின் போர்டுக்கும் மட்டும். வேற ஒயர் கனெக்ஷன் கூட கிடையாது. அதுல வைஃபை கிடையாது, அதுல ப்ளூடூத் கிடையாது, அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. இட்ஸ் அ ஸ்டாண்ட் அலோன் மெஷின் அப்படின்னு. அதுல மைக்ரோ ப்ராசஸரும் கிடையாது. சோ இத்தனையும் சொல்லியும் அப்துல் கலாமுடைய இவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஐ மீன் அவர் வெறும் அப்துல் கலாம் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க போயிட்டு அவரோட கொஞ்சம் ஏதோ PA மாதிரி ஒட்டின்றாரு, மற்றபடி அவர் அட்வைசரோ டெக்னிக்கல் பர்சனோ இல்ல. சோ அவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ஒரு சில பத்திரிகையாளர் இவர்கள் எல்லாருமே திமுகவுடைய சொம்பு அண்டா, அடுத்தது கைக்கூலிகள், என்ன வேணா சொல்றதுன்னா சொல்லி இப்படிப்பட்டவர்கள். சோ இப்ப ஸ்டாலினுடைய வழக்கு போட்ட பொழுது அந்த ரீகவுண்ட் பண்ண அந்த சமீரன் என்பவர் இவங்க பீரியட்ல கமிஷனராக இருந்தவர் தான். சோ ஒரு தமிழக அரசின் அதிகாரி தான் பார்த்திருக்கார், எல்லா கட்சியும் பார்த்திருக்கு. சோ இட் எஸ்டாபிளிஷஸ் தட் EVM இஸ் அப்சல்யூட்லி ஐ மீன் இம்பெக்கபிள்ங்கிறத ப்ரூவ் ஆகுது. அது நமக்கு நல்லது. பட் விநாசகாலே விபரீத புத்தியும்பாங்க. ஸ்டாலினுக்கு யார் கொடுக்கிற அட்வைஸ்ன்னு தெரியல, வழக்கும் போட்டிருக்கார். இதான் நிலைமை. சார், இப்ப அடுத்து நான் கேட்க விரும்புறது சேகர் பாபுவை பத்தி. ஏன்னா இப்ப சமீபத்துல அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி இந்த உருக்கின தங்கம் அதுலயே வந்து நிறைய விஷயங்கள்ல நம்ம இது ஆராய வேண்டியிருக்கு அப்படின்னு. அவர் வந்து சேகர் பாபு தான் அதுக்கு அந்த மாதிரி தங்கம் உருக்கிறதுல வந்து முக்கியமான ஒரு நபரா இருந்தார். சோ இது என்னது, இந்த பின்னாடி என்ன இருக்கு, இதுல இருந்து ஏதாவது வெளில வரப்போறதா? இல்ல, தங்கம் உருக்கினதை பொறுத்த வரைக்கும்
ஆக்சுவலி அந்த கேஸ் போட்டதுல நானும் ஒருத்தன், என் பேர்ல தான் அந்த இதுவே ஸ்டேயே வாங்கினது. அறங்காவலர்கள் தான் உருக்க வேண்டும், இந்து சமய அறநிலைத்துறையோ தக்கார்களோ பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கினோம். எந்தெந்த கோயில்ல தங்கம் இருக்கோ அந்த கோயிலுக்கு மட்டும் அறங்காவலரை போட்டு உருக்கி கிட்டத்தட்ட 1000 கிலோ உருக்கி, சேகர் பாபுவோ ஒரு கமெண்ட் வச்சார், 20 கோடி வட்டி வருது அப்படின்னார். இந்த 1000 கிலோ எடுக்கிறதுக்கு இவங்க உருக்கின செலவு கணக்கு எடுத்தால் அது இதை விட அதிகமா இருக்கும். பட் ஓகே, தங்கத்துடைய விலை என்னைக்கு இருந்தாலும் ஏறும். இன்னொன்னு, இவங்க சில மாரியம்மன் கோயில் இதுல எல்லாம் எப்படின்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு வளையல போடுறேன், ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா தாலியை போடுறேன்பா. இப்ப சமயபுரம் அந்த இதுக்கெல்லாம் போனா கண்ணு போடுறது அப்படிங்கறலாம் வெள்ளி தங்கம் எல்லாம் விற்பா. அதெல்லாம் ஒரு நாளைக்கு 100 கணக்குல சேர்றப்ப அதை வைக்க முடியாதுன்னு உருக்கர்ல பெரிய தப்பு இல்லை. ஆனால் மொத்தம் ஒரு கோயிலுக்கு சுவாமிக்கு நகைகள் எவ்வளவு, அது தவிர அடிஷனல் தங்கம் எவ்வளவு, வேற நகைகள் எவ்வளவு, இதெல்லாம் ஒரு ரிஜிஸ்டர்ல இருக்கும். அப்புறம் எவ்ரி இயர் அடிஷன் ஆட் பண்ணோம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும். இந்த ரிஜிஸ்டர் எதையும் காட்டலன்னு ரமேஷ் சொல்லியிருக்காரு, ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல. இப்ப இதையெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியது சேகர் பாபு இல்ல, மெயின்டைன் பண்ணிருக்க வேண்டியது HRNC. அந்த அபிஷியல்ஸ சொல்றதுதான் நீங்க திருப்பி பேசுறீங்க. ஏன்னா சேகர் பாபு அன்னைக்கே சொன்னார், எந்த அதிகாரி எனக்கு கோயில் காசை வைத்துக் கொண்டு மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டலான்னு சொன்னாரோ இப்ப அவர் தான் காட்டி கொடுத்தாருன்னே சொல்லியிருக்கு. ஆமா, ஓகே, குமரகுருபரன் ரைட். சோ இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்ப கோயில் எல்லா கோயிலுக்கும் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் இந்த ரிஜிஸ்டர்னு இருக்கு. அடுத்தது நிலங்கள் விற்பனை. அவர் திருப்பி 8000 கோடிக்கு நாங்க 8000 கோடி ஒர்த்து 8000 ஏக்கரை மீட்டோங்கிற. நான் சொல்றது, இதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி வேல்யூ நான் எடுத்தா அதே ப்ராப்பர்ட்டி வேல்யூ நீங்க கொடுத்த சொத்துக்கு நான் போடலாமா? அந்த ஏரியால இருக்கிற உங்க சொத்துக்கு போடலாமா? ஏன்னா கண்ணா 150 கோடி ஒரு ஏக்கர்னு சொல்லிட்டு இது கிட்ட பட் ரோட்ல ஒண்ணு போடுறாங்க. அங்க ஏக்கர் அஞ்சுல இருந்து 8 கோடி போட்டா கூட 15 8 120, ரொம்ப அதிகம். 8 எல்லாம் போகாது, ஃப்ரண்ட் ப்ராப்பர்ட்டி மாத்திரம் தான் போகும். ஏன்னா ஆஸ் அ வேல்யூவர் எனக்கு தெரியும். சோ இந்த மாதிரி இன்ஃபிளேட்டட். அடுத்தது, நீங்க எத்தனைய மீட்டிங், யார்கிட்ட மீட்டிங், அடுத்தது அது இன்னொரு முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க மீட்டவர் வாடகை பாக்கி வச்சு கேஸ் போட்டு மீட்டிருந்தால் அவரையும் கைது செய்யலாம். அந்த அதிகாரி அதை ஏன் இத்தனை நாள் விட்டார்னு அவர் மீதும் ஆக்ஷன் எடுக்கலாம். ஐ மீன், வாடகை கொடுக்காதவரை குண்டாஸ் ஆக்ட்ல கைது பண்ணலாம் சட்டம் தீர்ப்புகள் இருக்கு. இப்ப ஒரு சின்ன உதாரணம், அவைக்காவும் வருது, என்னுடைய கெட்ட நேரம், நான் எது பேசினாலும் மாட்டிப்பேன், பரவாயில்ல சொல்லிடுவோம். நம்ம குயின்ஸ்லாண்ட் ஸ்ரீபெரும்புதூர் ரோட்ல குயின்ஸ்லாண்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் இருக்கு. குயின்ஸ்லாண்டுக்குள்ள ஒரு போர்ஷன் ஆஃப் லேண்டு கோவில், மீதி போர்ஷன் ஆஃப் லேண்டு ரெவின்யூ லேண்டுங்கிறாங்க. ஆக்சுவலா எல்லாமே கோயில்து தான். அதாவது கிட்டத்தட்ட 178 ஏக்கர் 3 கிராமத்துல இருக்கிற மொத்தத்தையும் வெங்கடப்ப நாயக்கர்னு 1878 எழுதி வச்சது. ஆனால் லேண்ட் சீலிங் ஆக்ட் வந்தப்ப அத சிலத ரெவின்யூ பேர்ல இருக்கு. சோ இந்த கேஸ்ல 2022 ஒரு தீர்ப்பு. குயின்ஸ்லாண்ட் ஓனர் யாருன்னு சொன்னால், ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த முறை தோத்துட்டார், 2 முறை எம்எல்ஏவாக இருந்த ஊர்வசி அமிர்தராஜ் என்ற கிறிஸ்துவர். என்ன திருப்பி அதை நம்ம HRNCல ப்ராப்பர்ட்டிய கிறிஸ்துவருக்கோ முஸ்லிம்கோ கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. குயின்ஸ்லாண்ட் லேண்ட் தானே மயிலாப்பூர் கோவிலுக்கு கனெக்டடா? இல்ல இது பாப்பாம் சத்திரம் சொல்லி அந்த ஏரியாலேயே இருக்கிற வேணுகோபால சுவாமி மற்றும் காசி விஸ்வநாதர்னு சொல்லி பெருமாள் சிவன் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற கோயில் இன்னைக்கும் பாலடைஞ்சு கிடக்கு. இதுல மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு 20 கோடி மொத்தம் இருக்கு, 9.5 கோடி கோவிலுக்கும் 11.5 கோடி ரெவென்யூக்கும் கொடுக்கணும். இத வாங்குங்க, சீல் வையுங்கன்னா ஒரு 10 நாள்ல சீல் வச்சாங்க. அதுக்கப்புறம் பெஞ்ச் மாறி, ஐ மீன் நம்ம இவர் சொன்ன வார்த்தை, வில்சன் சொன்ன வார்த்தை பெஞ்ச் பிக்சிங் சொன்னார். 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை ஒரு நீதிபதிகிட்ட போய் கோயில் லேண்டா ரெவென்யூ லேண்டா நீங்க சார்ட் அவுட் பண்ற வரைக்கும் எங்கிட்ட வராதிங்கன்னு ஸ்டே வாங்கி இப்ப 3 வருஷமா அவர் வச்சுட்டு இருக்காரு. நீங்களும் நானும் இன்னைக்கு குயின்ஸ்லாண்டுக்கு ஃபேமிலியோட போனால் பெரியவங்களுக்கு 750 ரூபா, சின்னவங்களுக்கு 350 ரூபா, அதுலயும் சில முக்கியமான ரைட்ஸ் வராது. ஆனால் இவர் 1000 ரூபா ஏக்கர்னு எடுத்துட்டு ஏமாத்திட்டு 22, 23ல 10-20 கோடின்னா 3 வருஷத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வட்டி போட்டா 30 கோடி இருக்கும். இது கூட பரவாயில்ல. இதுக்கு பக்கத்துல சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல், எய்தாப்புல லயலா காலேஜ் இருக்கு. லயலா எனக்கு தெரியாது. சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல்ல 2023 அக்டோபர்ல ஒரு பேப்பர் கட்டிங் திடீர்னு என் கண்ணில் பட்டது. பூந்தமல்லி அருகில் ஒரு பிரைவேட் ஸ்கூல் சீல் வச்சுட்டோம், 20 கோடி வாடகை பாக்கி.
பூந்தமல்லி பக்கத்துல எங்கடா இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு எனக்கு ஒரு நிமிஷம் பார்க்கல. 3 பேப்பர் படிக்கிறேன், எங்கேயும் பேர் இல்ல. பிரைவேட் இன்டர்நேஷனல். அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு தான் இன்னைக்கு கூகுள் தேவன் இருக்கிறார். அந்த தேவன் கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லுவார். மத்த தேவன்லாம் புத்தகத்தை புரட்டிட்டு தான் இருப்பீங்க, பதில் வராது. சோ இந்த கூகுள் தேவன் பதில் சொன்னார். சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் பழஞ்சூர்ல இருக்கிற அந்த ஸ்கூல் அரசாங்க லீஸ் கொடுத்தப்ப 5 ஏக்கர் தான் கொடுத்திருக்காங்க. எவ்வளோ? அது கவர்மெண்ட் லேண்ட். அதுக்கு வாடகை பாக்கு 2013 வரைக்கும் 20 கோடி. ஆனால் இவங்க போய் சீல் வைக்கிறதுக்கு போனா பின்னாடி 20 ஏக்கர் இவங்க பிரகாரம் இனாம் லேண்ட், விச் இஸ் அந்த கோயில் பாப்பாச்சந்திர கோயில். இப்ப 5 ஏக்கருக்கு 20 கோடின்னா 20 ஏக்கருக்கு 80 கோடி. ஓகே, பின்னாடி இருக்கிற பாதி வச்சா கூட 40 கோடி. பட் இதெல்லாம் 2013 வரைக்கும். இவங்க சீல் வச்சது 23ல. என்னடான்னு சொன்னா கரோனா பீரியட்ல எங்களால அங்க போய் நடத்த முடியலன்னு வேலை பஞ்சாவடிக்கு எங்கேயோ சிட்டிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அந்த குரூப் ராஜ்குமார்னு ஒரு அப்பா, அவருக்கு 4 பசங்க, தினத்தூதுன்னு ஒரு பத்திரிகையும் நடத்தினாங்க, தினத்தூதுன்னு ஒரு சர்ச்சும் நடத்துறாங்க. இப்ப ஆவடி எம்எல்ஏவாக இருப்பவர் பேரு அபிஷியல் ரெக்கார்ட்ல ரமேஷ்குமார். ஆனால் பிஷப் தினத்தூது ராஜான்னு போட்டா இன்னைக்கு யூடியூபும் இருக்கு, அவர் இதுவும் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஃபேமிலி 100 கோடிக்கு மேல கோயில் சொத்து மற்றும் அரசாங்க நிலத்தின் வாடகை பாக்கி வச்சிருக்கு. ஆச்சா, சோ இது என்ன மொத்தமுமே இதை என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ இவங்க 2 பேரும் கிறிஸ்டியன். இதை எடுத்துட்டா இதெல்லாம் விட்டுருங்க சார். வடபழனி சாலி கிராமத்துல ஒரு இந்த சேகர் பாபு பதவி ஏற்று 10-15 நாளைக்குள்ள 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மீட்டோம். அதுவும் அவர் பேட்டி. இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான 250 கோடி நிலத்தை மீட்டோம். அது சமூக விரோதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு பெப்சி லாரிக்கு விட்டு சம்பாதித்தார்கள். ஆனால் ஒரு சல்லி காசு கூட இந்து சமய அறநிலைத்துறைக்கு வரவில்லை சார். இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு சல்லி இன்ச்சு கூட இடம் கிடையாது. அது வடபழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமானது. இத நான் எந்த இடம்னு ரொம்ப சீரியஸா தேடல. ஆனால் என் நண்பர் ரங்கராஜன் நரசிம்மன் அவர் அதை ஆர்டிஐ போட்டு அந்த இடம் எதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு ஈசி போட்டா 2008ல கருணாநிதி ஆட்சியின் போது பெண்கள் நலத்துறைக்கு அது லீஸுக்கு மாசம் 1 லட்சம் ரூபான்னு கொடுத்து வாடகை கொடுக்கல. அந்த 1 லட்சம் ரூபான்னு வச்சு 2022 வரைக்கும் போட்டா 2 கோடி. ஆனால் தொடர்ந்து 3 மாசம் வாடகை கட்டலன்னா பெனால்ட்டியோட போட்டா 4 கோடி. ஆனால் அந்த டேட், அந்த என்னைக்கு இவங்க லீஸ் எடுத்தாங்களோ அன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்படி வாடகைக்கு கொடுத்திருந்தா 20 கோடி கொடுத்திருக்கணும், பெனால்ட்டியோட 40 கோடி கட்டியிருக்கணும். 10 பைசா வசூல் பண்றாரு. இதே மாதிரி என்னால ஒரு லிஸ்ட போட்டுட்டே போக முடியும். சோ அடுத்தது திருப்பி இவர் என்ன பண்றார்? சேகர் பாபு தப்பு பண்ணார்? ஒண்ணுமே இல்ல சார். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். இப்ப உதாரணமா நீங்க உங்க ஆபீஸுக்கு செட் பண்ணணும், கேமரா இது வாங்கணும்னா இன்னைக்கு கூகுள் இருக்கு, ஈஸி. இல்லாட்டி 2 கடையில கொட்டேஷன் வாங்கி பண்ணுவேன். சரியா? இப்ப லிப்ட் போடணும் சார். 3 மாடி உங்க பிளாட்டுக்கு லிப்ட் இல்ல, ரிப்பேர் பண்ணணும். லிப்ட் எவ்வளவு ஆகும், அந்த உடைச்சி பண்றதுக்கு எவ்வளவு ஆகும், கொட்டேஷன் வாங்கி பண்ணுவேன். சுவாமி மலை முருகனுடைய இவர் என்ன சார், முருகன் இன்னைக்கு இருந்தா எனக்கு ஓட்டு போடுவார்னே பேசுறாரு இவர். அப்படிப்பட்டவர் அந்த சுவாமி மலை முருகன் கோயில் ஒரு சின்ன மலை தான், 60 படி தான். 2024 அங்க பட்ஜெட் ப்ரொபோசல் போட்டப்ப 20 பேர் செல்லும் 2 லிப்ட், 3.55 கோடி பட்ஜெட். 2026 பிப்ரவரி எலெக்ஷனுக்கு 2 மாசம் முன்னாடி ஓபன் பண்ணா, அன்னைக்கு ஸ்ட்ரக் ஆகி மந்திரிகள் மாட்டிக்க அந்த கம்பெனி இன்ஜினியரை இவர் லேசா தட்டுற வீடியோ வைரல் ஆச்சு. இப்ப 60 படின்னு சொன்னால் ஒரு மாடிக்கு 20 படின்னு வச்சா G+2 பில்டிங். சரியா? இன்னைக்கு நீங்க ஹையஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் லிப்ட் எடுத்து போங்க. ஐ மீன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கிளாஸ், அங்க இருக்கிற ஸ்பெசிபிகேஷன் எடுத்துன்னு போனா 25 லட்சம் ரூபாய் ஒரு லிப்ட். 60ல இன்க்ளூடிங் பிரிக் ஒர்க் எல்லாம் சேர்த்தா 65 லட்சம். இவங்க 3.55 கோடி. சோ இது மாதிரி செலவு பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கணும். இதுல சேகர் பாபு என்ன சொல்லிட்டார்? நீங்க 7 கோயில்ல ஆடிட் பண்ணீங்க, ஆனா ஒண்ணும் கிடைக்கல அப்படிங்கிறார். சார், திருச்செந்தூர் கோயிலுடைய கிட்டத்தட்ட 400 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதுல தக்காராக இவர் போட்டது யாருன்னா இவருடைய மகன் கம்பெனியுடைய பிசினஸ் பார்ட்னர். திஸ் இஸ் எகென்ஸ்ட் லீகல் பொசிஷன்ஸ். சோ இது மாதிரி ஒன்னொன்னையா நோண்டலாம். நீங்க இவர் 3 பேர் என்னுடைய டேபிள்ல இருக்குன்னு சொன்னதாக சொல்லப்படுவதில் ஒருவர் எல்லோருக்கும் அறிந்த செந்தில் பாலாஜி, 2வது திரு அன்பில் இவர், 3வது திரு KN நேரு அப்படின்னு தான் நமக்கு வருகின்ற தகவல். இல்லைன்னா இவரும் இருக்காங்க. அதுக்கு பேர் என்ன நம்ம சொல்றது, ஏவவேலும் இருக்கார். பட் போன ஆட்சியில 4 முக்கியமான ஏடிஎம்னு சொன்னால்
செந்தில் பாலாஜி, KN நேரு, ஏவா வேலு மற்றும் மூர்த்தி. சோ இந்த 4 பேர், இதுல மூர்த்தி தான் இதுவரைக்கும் பெருசா அடிபடல. மூர்த்தி காலத்துல அவர் 11 மாசத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்னு ABCன்னு பிரிச்சு, ஏன்னா 70 இருந்து 90 லட்சம், வேர் பீன்னா இப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கோடிகள் வெறும் டிரான்ஸ்ஃபர்ல வாங்கினார் என்றும், அதே மாதிரி பல ப்ராப்பர்ட்டிகளை இஷ்டத்துக்கு மாத்தினார் என்றும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வரியா சீஃப் மினிஸ்டர், கவர்னர், பிரசிடென்ட்னு காப்பி போட்டதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு. சோ நேற்றுக்கு திரு ஆதவ் அர்ஜுனா பேசும் பொழுதும் மதுரையை சேர்ந்த பினாமியில் வாங்கியுள்ள அப்படின்லாமும் சில க்ளூஸ கொடுத்தார். சோ இப்ப பிரச்சனை என்னன்னா, விஜய் சீரியஸாக ஆக்ஷன் எடுக்க போறாரா, இல்ல பிஜேபி டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க, ஐ மீன் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் வெரி லிட்டில் பவர்ஸ், இது ஸ்டேட் சப்ஜெக்ட், லா அண்ட் ஆர்டர். பட் இருந்தாலும் பல முக்கியமான கேஸ கோட்டை விட்டுருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நேம் அண்ட் ஷேம் இஸ் எனஃப், பனிஷ்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாடு இருக்கிறதா? இல்லைன்னா நேஷனல் ஹெரால்டு போன்ற வழக்குகளில் மிக நிச்சயமாக சோனியா ராகுலுடைய ஊழல்ல அவங்க தப்பிக்கிறது கஷ்டம். சோ எல்லா பெயில் வாய்ப்புகளையும் விட்டுட்டு இருக்காங்க. இந்திய சட்டங்கள் 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால இருக்கிற எல்லா லூப் ஹோல்ஸையும் அலோவ் பண்றாங்க. சோ விஜய் அதை பண்ணினால், ஏன்னா போன ஆட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் அதிமுக ஆட்சி என்றால் ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், நான் தங்கமணி, வேலுமணி, வீரமணி எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புவேன், அந்த பணத்தை மீட்பேன்னாரு. 1000 ரெய்டுகள் டிவிஎஸ்சி பண்ணிட்டு ஒருத்தர் மேல கூட தண்டனை வாங்கி தரவில்லை. அதனாலதான் அவர் இன்னைக்கு எக்ஸ் எம்எல்ஏ ஆயிட்டார். சிஎம் சார் எக்ஸ் சிஎம் சார் போல எக்ஸ் எம்எல்ஏவும் ஆயிட்டார். சோ விஜய் இந்த மாதிரிதான் இதுவரைக்கும் பண்ண வேகத்துல போனார்னா அந்த வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இவர் தனக்கு இன்ஸ்பிரேஷனா சொல்லிக்கிற ஜெயலலிதா 1991ல 234க்கு 220 சீட் என்னமோ ஜெயிச்சாங்க வித் காங்கிரஸ். அந்த அப்கோர்ஸ் ராஜீவ் காந்தியுடைய மரணம் ஒரு காரணம். ஆனால் அதே ஜெயலலிதா 96ல தான் நின்ற பர்கூர் உட்பட தோத்து 4 சீட்டு. அந்த 4ல 3 பேர் அவங்களுடைய சொந்த பலத்தால், KKSSR, திருநாவுக்கரசு, தாமரைக்கனி, அந்த எந்த கட்சியில சுயேட்சையா இருந்தாலும் ஜெயிக்கக்கூடியவர்கள், அததான் ஜெயிச்சாங்க. சோ விஜய் ஆக்ஷன் எடுத்து பண்ணலன்னா, எம்ஜிஆர் காலத்திலிருந்து திமுக வரக்கூடாதுங்கிறதான் தமிழ்நாட்டுடைய ரூல், எலெக்ஷன் ரூல். ஆனா எதிர்த்தாப்புல இருக்கிற இது வீக்கா இருக்கிறப்பதான் திமுக வந்திருக்கு. சோ இந்த முறை அடுத்த ஆல்டர்னேட்டிவா விஜய பார்த்து போட்டிருக்காங்க. பட் விஜய் இதுவரை பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். இன்னொன்னு, 2 நாள் முன்னாடி, ஐ மீன் போன வாரம் 100 நாள் பிறகு ஒரு சர்வே எடுத்ததில் 35% ஓட்டு வாங்கினது இப்பொழுது 24.5% குறைந்துள்ளது. பெண்கள் கிட்ட அவர் வெறும் 1000 ரூபாய் தான் கொடுக்கிறார். பஸ் கொடுக்கிறேன்னார், இது கரண்ட் பில்லுக்கு மாசத்துக்கு 200 யூனிட்னார். இப்ப 2 மாசத்துக்கு 500 யூனிட் இருக்கவங்களுக்கு கீழன்றாரு. அதுக்கு அடுத்தது சிலிண்டர்னு ஒண்ணுதான் இப்ப அறிவிக்க விட்டுருக்காரு. சரி, இப்ப இந்த தங்கத்துக்கான வழி எல்லாம் தேடிட்டாரு சார். தங்கம் சீக்கிரமா வந்துடும் போல இருக்கு சார். தாய்மாமன் தங்கம்ங்கிறது 1 கிராம் காசுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் எடுத்துக்கிறாங்க? சரி, நீங்க அதுக்குள்ள இருக்கிற ஹவாலா இதெல்லாமே விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு, அதாவது எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க மாட்டேன், கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன், ஆனா கவர்மெண்ட் டாக்டரா எனக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும். இன்னும் சொல்ல போனால் நீட் பிஜில 158 சீட்டு. அந்த சண்டையில என்ன பிரச்சனைன்னா, ஹையர் எஜுகேஷன்ல ரிசர்வேஷன் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுல மட்டும் கவர்மெண்ட் டாக்டராக பணிபுரிந்தால் அவங்க நான் மீண்டும் கவர்மெண்ட் டாக்டராக பணிபுரிவேன்ற அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு 50% கோட்டா அவங்களுக்கு. படிச்சுட்டு இன்னைக்கு 1200 டாக்டர்கள் இஸ் அப்ஸ்காண்டிங் ஆன் ரெக்கார்ட். அதுல பலர் அதே ஊர்ல பிரைவேட் கிளினிக் எதிர்த்தாப்லயே வச்சிருப்பான். ஆனால் அபிஷியல் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அவர் டாக்டர் அப்ஸ்காண்டிங் ஆர் ஆன் லீவ், எதிர்த்தாப்லயே ஒரு பிரைவேட் கிளினிக்ல ஒர்க் பண்ணி. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். சோ இந்த மாதிரி இருக்கு. சோ இப்ப விஜய் ஆக்சுவலா என்னுடைய நண்பர் அறப்போர் நேற்றுக்கு தான் முந்தானத்து தான் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில அத்தனை டாக்டர் பேரையும் கொடுத்துருக்காங்களாம். ஆனால் அவங்க இனிஷியல் ஆதார் நம்பர் போட்டோ போடல. ஏன்னா இப்ப தேவப்பிரியான்னா அதே பேர் இருந்தாலும் 2 தேவப்பிரியா இருக்கலாம்.
சோ இதெல்லாம் செக் பண்றதுக்கு வேணும். சோ ஏன்னா இதுல இது அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரே பேராசிரியர் 20 காலேஜ்ல ஒர்க் பண்ணார்லாம் வந்தது. இன்னும் அது சரி செய்யப்படல. சோ இப்ப சார் தமிழ்நாட்டை இன்னொன்னு இந்த பட்ஜெட்ல 1,74,000 கோடி கடன் வாங்குறாங்க. இடைக்கால பட்ஜெட்டில் 11,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் பென்ஷனுக்கு ஒதுக்கிய பணத்தை கான்ட்ரிபியூட்டரி பென்ஷனுக்கு இந்த செகண்ட் டைம் ஒதுக்கல. விச் மீன்ஸ் தட் இது அடுத்த வருஷம் போடணும். இந்த வருஷம் 1,74,000 மேல கடன் வாங்க முடியாது. இல்லாட்டி உங்க 28% ஆஃப் இதுக்கு மேல தாண்டி போயிடுது. சோ இது மாதிரி இப்ப புதுசா வேற 10,000 கோடி நேத்திக்கு சேர்த்திருக்காரு. 4,000 கோடி இதுக்கும் 6,000 கோடி இதுக்குன்னு சொல்லியிருக்காரு. இது சோ இப்ப இதுக்கெல்லாம் எங்க இருந்து பைசா வரப்போறது? ஏன்னா லீக்கேஜஸ பிளக் பண்ணணுங்கிற வார்த்தை பட்ஜெட்ல பல இடத்துல சொல்லியிருக்கார். அதை திரு ரகுபதியும் சுட்டி காட்டினார். லீக்கேஜ் இருக்கீங்க, எங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லலன்னு. இதெல்லாம் பிடிஆர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். டாஸ்மாக்ல மட்டும் 60,000 75,000 கோடி லீக்கேஜ். இது மணல் கல்குவாரியில கிட்டத்தட்ட 50,000 கோடி. இது ரெண்டையும் எடுத்தா 1,10,000 கோடி. பிடபிள்யூடி கான்ட்ராக்ட்ல கிட்டத்தட்ட 16% குறைஞ்சிருப்பதாக அமைச்சர் சுட்டி காட்டியிருக்கிறார். இது எல்லாத்திலையும் கொண்டு போனா பிடபிள்யூடி நெடுஞ்சாலைத்துறை இதுக்குள்ள மாத்திரம் வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடிக்கு கான்ட்ராக்ட். அதுல 10%னா 15,000 கோடி, 15% போட்டா கிட்டத்தட்ட 25,000 கோடி. இது மூணையும் குறைச்சாலே 1,75,000 1,4 லட்சம் குறைஞ்சதுன்னா 50,000 கோடி தான் இருக்கும். சோ இதற்கு ஏதாவது நிஜமாக செய்ய முடியுமா? ஏன்னா நாட் ஈஸி பட் நாட் இம்பாசிபிள். ஒரே வருஷத்துல வராது. அவர் அமைச்சர் என்ன சொன்னார், 2 வருஷத்துல நிதி நிலைமை சரியான பிறகு இலவசங்கள் கொண்டு வரேன்னாரு. ஆனால் அதே நிதித்துறை செயலர் 50 வருஷம் ஆனாலும் கடன் வாங்கிட்டு தான் இருப்போம், ஒன்னும் சரியாக வழி இல்லை அப்படின்னார். ஆனால் இப்ப அந்த சர்வே சொன்ன பிறகு விஜய் இந்த 2 ஃப்ரீய கொண்டு வந்திருக்கார். நமக்கு வருகின்ற தகவல் தேவை என்றால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கொடுக்கின்ற இவர் ரிசைன் பண்ணணும்னு பண்ற போராட்டம், காங்கிரஸ் அமைச்சர்கள் 2 பேர் மேல இருக்கிற ஊழல்கள், இதனால் திருப்பி விஜய் எலெக்ஷன் செல்லாதுன்னு வருதுனால ஆட்சியையே கலைச்சிட்டு பிப்ரவரி மாதம் உத்தரப்பிரதேச தேர்தலோடு சேர்த்து வைக்கலாமா? அதுக்குத்தான் இந்த இலவசத்தை. ஏன்னா பொங்கல்ல இருந்து அந்த இதை ஃப்ரீயா சொல்றாரு. 3 சிலிண்டர்னு நினைக்கிறேன். பஸ் அக்டோபர் 2ன்னு சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் அவர் அந்த ஆட்சியை கலைச்சிட்டு சட்டசபையை கலைச்சிட்டு கொண்டு வர ஐடியாவும் இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. இன்னொன்னு, விஜய் தளபதி உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரீலுக்கு 75,000, நீங்க யூடியூபுக்கு உங்களுக்கு மாசம் 75,000 இன்னும் வரலன்னு சொன்னேன். அவங்க ஒரு ரீல் எடுக்கிறதுக்கு 75,000 கொடுத்து எடுப்பதாக செய்திகள் வருகின்றன. சோ இது எங்க போறதுன்னு தெரியல. சரி, நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, இத்தனை விஷயங்களை நீங்க கேட்டிருக்கீங்க. இதை பத்தின கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மேலும் ஒரே நிமிஷம் நம்ம சேனலை பார்த்துட்டு பல பேர் கமெண்ட் போடுறீங்க. பட் பெரும்பாலானோர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. ஏன்னா அந்த இதுல போய் பார்த்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்க 30% தான், மீதி 70% மேல இதுல வர்றீங்க. சோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வேற எந்த டொனேஷனோ எதுவுமோ சிவகுமார் சார் கேட்கல. ஏன்னா இது பல பேருக்கு போய் சேரணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக, ஏன்னா இப்ப பிஜேபி வழக்கு போடலங்கிறதையும் நம்ம சொல்றோம். நம்ம பிஜேபி ஆதரவாளராக இருந்தாலும் அவர்களும் பெரும்பாலான வழக்குகளை போடலன்னு சொல்றோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக உள்ளதை உள்ளபடி பாக்குறோம். இது இந்தியால மட்டும் இல்ல, அமெரிக்கா உட்பட எல்லா ஊர்லயும் கேஸ் நடத்துறதுங்கிறது கஷ்டம். சோ அந்த லீகல் இது ஓட்டைக்குள்ளதான் எல்லா நாடுகளிலும் நடக்கிறது. சோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஏன்னா தினமும் 2 வீடியோ 3 வீடியோன்னு பல்வேறு விஷயங்களை சிவகுமார் கொடுக்கிறார். நம்மளும் அடுத்து இலக்கியம் கூட பேசி ஆகணும். அதுக்கு போன முறை நம்ம பேசினது கூட நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. விரைவில் அதை பத்தி சொல்லிடுறேன் நேயர்களுக்கு. இப்ப இவர் தேவப்பிரியா அவர்கள் சொன்னது என்னன்னா, இப்ப நம்ம வந்து முருகனை பத்தி பேசி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது மாதிரி நம்ம ராவணனை பத்தி உண்மையை வெளியில கொண்டு வரதுக்கு நம்ம தேவப்பிரியாவோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு சீக்கிரம் வீடியோ பண்ணுவோம். அதுதான் அவர் சொல்றாரு. நன்றி நேயர்களே. நன்றி சார். வணக்கம். நன்றி.